உணர்ந்து கொண்டால் நீ சும்மா இருக்க மாட்டாய். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை நினைத்து விட்டால் நீ சோர்ந்து போக மாட்டாய். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை உணர்ந்து கொண்டால் நீ பெரிய காரியங்களை நீ சாதிக்கிறவனாய் இருப்பாய். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். ஆண்டுக்கு சோதரம் உண்டாவதா? வானவில் உண்டான வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ வானவில் எப்படி உண்டானது என்று சொன்னால், ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து அக்கிரமம் செய்து தங்கள் வழிகளை கெடுத்து போட்ட நிலைகளிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக தேவன் மிகுந்த மனவேதனைப்பட்டார். அப்போ ஜலப்பிரளயத்தினால் அவர்கள் அழிப்பதற்கு தேவன் முடிவு செய்தார். அந்த நிலையிலே குறிப்பிட்ட காலங்களிலே அந்த ஜலப்பிரளயம் வந்து நோவா குடும்பம் தவிர மற்ற எல்லாம் அழிந்து போகத்தக்கதாக எல்லா ஜீவன்களிலும் ஜோடு ஜோடாக ஒரு ஜோடு 2 ஜோடு வைக்கப்பட்டு மற்றதெல்லாம் அழிக்கத்தக்கதாக தேவன் ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணினார். அப்போது பூமி ஜலத்தினால் நிறைந்து எல்லா தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஜீவன்களை தவிர எல்லாம் இழந்து போன நிலைகளில் அந்த நிலையிலே தான் என்ன சொன்னால், அங்கே ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஜனங்களும் அவர்கள் மரித்து போன நிலையில் ஆண்டவர் இனி ஜலப்பிரளயத்தினாலே பூமியை அழிக்க மாட்டேன், ஜலப்பிரளயத்தினாலே பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னார். உடன்படிக்கை பண்ணினார். மனுக்குலத்தோடு உடன்படிக்கை பண்ணிட மாத்திரமல்ல, எல்லா ஜீவன்களோடும் அவர் உடன்படிக்கை பண்ணினார். அப்படி உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காண்பித்தார், கொடுத்தார். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மழை வரும்போது அந்த மேகம் உண்டாகும்போது ஆண்டவர் அந்த வானவில் என்று ஒரு அடையாளத்தை கத்தரித்தார், அவர் வைத்தார். கத்தர் சோத்திரம் உண்டாகுதான். நீ நல்லா பார்ப்பீங்க, மழை காலங்களில் அப்பப்போ அந்த வானவில் தோன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அது தேவன் பண்ணின உடன்படிக்கைக்கு உடன்படிக்கை. அது கத்தர் சோத்திரம் உண்டாவதாக. தேவன் பூமியை ஜலப்பிரயத்தினால் அழிக்க மாட்டார் என்பதற்கு ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக என்ன செய்தது, அது இருந்தது. இப்போ நம்ம அதை குறித்து நம்ம தியானம் செய்ய போகிறதில்ல. ஆனால் அந்த வானவில் இருக்குது, அந்த வானவில்ல 7 நிறங்கள் என்ன செய்யும் அதில் இருக்கும். வானவிலில் 7 நிறங்கள் இருக்கும். ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என்று சொல்கிற அந்த 7 நிறங்கள் அந்த மேகத்தில் அந்த சூரிய ஒளி படும்போது அந்த வானவில் என்ன செய்கிறது உண்டாகிறது. இப்படி 7 நிறங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. தேவனுடைய அந்த தன்மைகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தேவனை குறித்து நன்றாய் தெரியும். தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமுடையவர். தேவன் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். இது பொதுவான குணாதிசயங்கள் அவரை குறித்து இருந்தாலும், இந்த வானவில்லினுடைய 7 நிறங்கள் தேவனுடைய 7 குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த 7 நிறங்களும் கர்த்தராகிய தேவனுடையதான 7 குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன குணாதிசயம் என்று சொல்வோமானால், ஒவ்வொரு நிறத்திற்கும் தேவனுடைய ஒரு நாமம் சரியாக பொருந்தும். அந்த நாமத்தை நாம் தியானிக்கும் போது தேவன் எவ்வளவு அற்புதமான குணாதிசயம் உடையவர், அந்த குணாதிசயத்தின் மூலமாக நமக்கு தேவன் எப்படி
அந்த தேவனுடைய குணாதிசயம் நமக்கு எப்படி நன்மைகளை கொண்டு வருகிறது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல் நிறம் என்னவென்று சொன்னால் ஊதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை ஆதியாகமம் இது எதற்கு இந்த அந்த அந்த இந்த நிறம் தேவனுடைய எந்த குணாதிசயத்துக்கு பொருந்தும் என்று சொன்னால், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனம் வரைக்கும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெயரை பார்க்கிறோம், யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்படியானால் கர்த்தர் சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. யெகோவா ஈரே, தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு குணாதிசயம் என்று சொன்னால் அவர் யெகோவா ஈரேயாக அவர் இருக்கிறார். அதாவது அவர் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த அல்லேலூயா சொன்னால் எப்படி சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் யெகோவா ஈரே. ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்தும் ஒரு நோக்கம், ஒரு திட்டம் என்ன வச்சிருக்கிறார். உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், நம்ம எல்லாரும் குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். குடும்பமாக திட்டத்தை ஆண்டு வச்சிருக்கிறார், சபையாக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அப்போ அந்த திட்டங்கள், அந்த திட்டம் அல்லது நோக்கம் எதை சார்ந்திருக்கிறது? எதை சார்ந்திருக்கிறது சொன்னால் அது தேவன் மேல் வைக்கிறதான விசுவாசத்தை சார்ந்து என்ன செய்கிறது இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தார், நோக்கம் வச்சிருந்தார். என்ன நோக்கம்னா, அவர் மூலமாக ஒரு சந்ததி உருவாக வேண்டும், ஒரு சந்ததி உண்டாக வேண்டும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணவே. அப்போ அவன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி இந்த உலகத்திலே உருவாக வேண்டும். எந்த நிலையில்? அவருடைய மனைவி சாராள் மலடியாக இருக்கிற காலங்களிலே, அது மாத்திரமல்ல சாராளும் ஆபிரகாமும் வயது சென்ற காலங்களிலே தேவன் அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். காலங்கள் வந்தது, தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சார்னா அந்த ஈசாக்கு மூலமாக அவர்களை நகைக்க பண்ணி சந்தோஷத்தை கொடுத்து அவரை கலிகுற பண்ணி ஈசாக்கு என்ற குமாரனை இனிச்சு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் போது ஆண்டவர் இந்த ஆபிரகாமை அவரை சோதித்து பார்க்க விரும்புகிறார். ஆண்டவர் சோதித்து பார்க்க விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எபிரேயர்ல வாசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் முன்பகுதி, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. ஆமா, ஈசாக்கின் இடத்திலே உன்னுடைய சந்ததி என்ன செய்யப்படும்? விளங்கும். ஈசாக்கு மூலமாக தான் என்ன செய்யுது? உன் சந்ததி பெருக போகுது, கடற்கரை மலர்த்தியா பெருக போகுது, வானத்தின் நட்சத்திரம் அளவாக பெருக போகிறது என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் ஆண்டவர் இந்த நிலையில் இப்படி வாக்கு பண்ணின கொடுத்த தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு, அந்த தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் அங்கே ஒரு சின்ன சோதனை வைக்கிறார். அதுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மேலும்
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அப்போ சோதனை வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் காலையில் சொல்றாரு, ஆபிரகாமே, இது அடியன், நீ என்ன செய்யணும், உன் குமாரனை கூட்டிகிட்டு போ, நான் சொல்கிற இடத்துல போய் அவனை என்ன செய், சர்வாங்க தகன பலியிடுன்னு சொல்லிட்டார். தேவ திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தினுடையதான அந்த வாக்கு தத்தத்துடைய நிறைவேறுதல் இப்போ ஈசாக்காக துளித்திருக்கிறது. அது வளர்ந்து வருகிறது. நம்பிக்கை நட்சத்திரமாக ஈசாக்கு இருக்கிறார். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, அந்த ஈசாக்கை நான் சொல்கிற இடத்துல போய் பலியிடுன்னு சொல்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, அந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தாமதிக்காமல் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அவன் புறப்பட்டு போய் அங்கே பலியிடும்படியாக அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு தன்னுடைய குமாரனை அழித்து கொண்டு அதற்குரிய எரிபொருள்களை அழித்து கொண்டு கத்தியை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு என்ன செய்கிறான், போகிறான். போய் அவன் அந்த இடத்தை அடைந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பலியாக கொடுப்பதற்கு ஆயத்தம் பண்ணி, பலியை கொடுப்பதற்கு ஓங்கி அந்த கத்தியை ஓங்குறான். ஆண்டவர், ஏய் கையை நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்கிறார். நிப்பாட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நிப்பாட்ட சொல்லிட்டார். அப்போ என்ன செய்ய, கர்த்தருக்கு பலி செலுத்தணுமே. திரும்பி பார்க்குற ஒரு ஆடு புதலை சிக்கிற கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ ஆண்டுக்கு தெரிகிறது, என்ன தெரியுதுன்னா, ஆபிரகாம் உண்மையாகவே எனக்கு கீழ்ப்படுகிறவன், உண்மையாகவே என் நம்பிக்கைக்குரியவன். நான் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை அவனிலே நிறைவேற்றுவதற்கு அவன் 100% தகுதியுள்ளவன். அதை நிரூபிப்பதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தாரு. அதில் 100% வெற்றி பெற்றான். ஆகினால கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த ஆடை பலியிடுவதை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ எப்படி அவனால் அதை செய்ய முடிந்தது, இதுதான் கேள்வி. ஆபிரகாமாலே எப்படி அதை செய்ய முடிந்தது? எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல், எந்த ஒரு மன வேதனையும் இல்லாமல், எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் எப்படி நிறைவேற்ற முடிந்தது என்று சொன்னால், அதே அதிகாரத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தின் பின்பகுதி வாசிப்போமா? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று, மரித்தோரில் இருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் மேல விசுவாசத்தை பாருங்க. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. நான் வெட்டி போட்டாலும், நான் பலி செலுத்தினாலும், ஆண்டவர் அந்த மரித்தோரை எழுப்பி எப்படியும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பி இவ்விதமாய் தன் குமாரனை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு அர்ப்பணித்தான் சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதில் நாம் கற்றுக்கொள்கிற உண்மை என்னவென்று சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு சித்தத்தை வைத்திருப்பார் என்றால், நிச்சயமாகவே அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராகவே அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால தான் அவருக்கு பேர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ ஒரு தேவ திட்டம் இருக்குது, நம்மை குறித்து ஒரு தேவ திட்டம் அல்லது சித்தம் இருக்குது. அந்த தேவ திட்டம் நிறைவேறணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எது இணைந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து கொள்ள வேண்டும். தேவன் மேலே வைக்கிற விசுவாசம், கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார், அவர் நல்லவர்,
அவர் ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார்ன்ற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் எதுக்கு நேராக நடத்த வேண்டும்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்த வேண்டும். அவன் கீழ்ப்படிந்தான், கீழ்ப்படிதலுக்கு நேராக நினைச்சது நடத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படி நடத்தும் போது நாம் என்ன செய்வோம்? அதை பெற்றுக்கொள்வோம். அங்கே யெகோவா ஈரையாக தேவனை நாம் காண முடியும். அல்லேலூயா. தேவன் எந்த காரியத்தை நம்ம செய்வதற்கு திட்டம் பண்ணியிருக்கிறாரோ, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதுக்குரிய சகலத்தையும் தந்து நம்மை நடத்த கர்த்தர் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எதுவாக இருந்தால் தர கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்டதாக இருந்தால் கர்த்தர் சந்திக்க வல்லமுடையவராக இருக்கிறார். நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் கவலை 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 கவலை. நமக்கு இருக்கிற பிரச்சனை கவலை 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 கவலை. ஏன் அந்த கவலை நம்முடைய வாழ்க்கையில்? யெகோவா ஈரேயாக நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் வல்லவராக, போதுமானவராக, பெரியவராக அவர் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்படணும்? அதான் ஆண்டவர் மத்தேயுல சொல்லும்போது சொல்றார், ஏன்பா கவலைப்படுறீங்க? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அல்லேலூயா. 25ஆம் வசனத்தை வாசிங்க, நல்லா தெளிவாக போட்டிருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம். என்னது? எண்ணத்தை உண்போம். அப்புறம் எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? வருமானம் வேணும்ல, அந்த தேவை இருக்குல்ல, இந்த தேவை இருக்குல்ல, எப்படி நான் கவலைப்படாமல் இருக்க முடியும்? அதான் நம்முடைய பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவேன். நமக்கு தேவை என்னன்னு சொன்னால், கவலையை விட்டுட்டு, விட வேண்டியதை விட்டுட்டு பிடிக்க வேண்டிய பிடிச்சிக்கணும். இன்னைக்கு கவலை 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 கவலை. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், எந்த வீட்டை வாங்குவோம், எந்த காரை வாங்குவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், எது பண்ணும் யோசிக்காத, கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு சொன்னா நிச்சயமா நிறைவேற்றுவார். அதுக்கு விசுவாசம் வேணும். கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வேளை ஆண்டவர் உன்னை இருக்கிறெல்லாம் போய் இப்படி குடியா அப்படி சொல்றான்னு வச்சுங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்ப வல்லவர், நான் கொடுத்ததை பல மடங்கா எனக்கு திருப்பி தர வல்லவர் என்று விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நாம் செய்வோம். அப்பொழுது ஆண்டவர் நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்ற வச்சிருப்பாரு. யெகோவா ஈரே நம் தேவைகளை சந்திக்கிறீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுதுலாம் தேவ சித்தத்துக்கு நடப்பா, கர்த்தருக்கு பிரியமானது நடப்பா. கர்த்தர் உன்னுடைய எண்ணத்தை எதிர்பார்க்கிறாரோ அதை செய். அங்கே தேவன் உனக்கு யெகோவா ஈரையாக வெளிப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு குறை இல்லாமல் உங்களை இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. இரண்டாவது ஒரு நிறம் என்னவென்று சொன்னால் கருநீலம். கருநீலம், நான் தமிழ்லேயே சொல்கிறேன், கருநீலம். அது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது சொல்லி சொன்னால், தேவனுடைய நாமத்திலே யெகோவா ரூவா, யெகோவா ரூவா என்ற தேவனுடைய நாமத்திற்கு, அவருடைய குணாதிசயத்திற்கு அது ஒப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த யெகோவா ரூவா அந்த எந்த இடத்துல வருகிறது சொன்னால், சங்கீதம் 23:1 வருகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ரூவா என்று சொன்னால் கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பர். ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் யெகோவா ஈரே மாத்திரம் இல்லை, அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ மேய்ப்பர்னா நமக்கு தெரியாது, டீச்சர்னா நமக்கு தெரியும். டீச்சர்னா தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அல்லேலூயா. டிரைவர்னா எல்லாருக்கும் நமக்கு தெரியும். டிரைவர், ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர், வேன் டிரைவர், லாரி டிரைவர், பஸ் டிரைவர் நமக்கு தெரியும். ஆனால் மேய்ப்பர்னா நமக்கு தெரியாது. ஆனால் பாலஸ்தீன நாடுகளிலே பார்த்தீங்கன்னா முக்கியமான தொழில் அன்றைக்கு ஆடு மேய்க்கிறது. அப்போ அதை இங்கே ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு மேய்ப்பன் ஆட்டுக்கு எவ்வளவு முக்கியமானவரோ அதே போல கர்த்தர் எனக்கு முக்கியமானவர். அவர் யாராக எனக்கு இருக்கிறார்? ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். சங்கீதத்தில் இந்த 23ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் என்ன மேய்த்து செய்வாரா? புல்லுள்ள இடங்களில் மேய்ச்சி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்வாரா? நம்மை பராமரிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பர், நம்மை விசாரிக்கிறவர். நமக்கு என்ன தேவை, நம்முடைய காரியம் என்ன, நம்முடைய அன்றாடக நம்முடைய ஆகார தேவைகள், தங்குமிட தேவைகள், நம்முடைய ஆன்மீக தேவைகள், சரப்பிரகாரமான தேவைகள் எல்லாவற்றையும் செய்கிறவர், சந்திக்கிறவர். 3ஆம் வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் எப்படி இருக்கிறார்னா என் ஆத்துமாவோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறவர். அவர் என்னுடைய ஆத்துமாவோடு, ஏன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆத்தும நேசராக இருக்கிறார். முகத்தை பார்க்கிறவர் அல்ல, முக ரூபத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய ஆத்துமாவை பார்த்து அந்த ஆத்தும நேசராக இருக்க என் ஆத்துமாவை என்ன செய்கிறாரு? தேற்றார். வேண்டிய ஆறுதலை தேர்தலை தந்து உற்சாகப்படுத்துகிறவராயிருக்கிறார். 4ஆவது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். எந்த ஒரு பயத்துக்கும் இடமே கிடையாது. ஏன்னா அவர் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். என் மேய்ப்பர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். பக்கத்தை சொல்ல, உங்களை ஒரு நாள் ஆண்டு விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டு சே, இவர் யார் தெரியுமா? ஏன்ப்பா நீ என்ன தொடுறது, நீ என்ன தொடுறது? யாராவது ஒருத்தர் யாராவது தேவனுடைய பிள்ளைகள் மேலே கையை போட்ட கத்த சும்மா விட்டுற மாட்டார். அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. 5ஆவது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்கிறாரா? ஓ, என்ன அற்புதமான! சத்துருக்கு முன்பதாக என் தலையை உயர்த்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆண்டவர் உயர்த்தி வச்சு அழகு பார்க்குற நம்ம இருக்கிற இடங்களில், நாம் இருக்கிற ஸ்தானங்களில் எல்லாருக்கும் முன்பதாக நம்ம உயர்த்தி வச்சு அழகு பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 6ஆம் வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்ப என்ன வாழ்நாள் முழுமையும் நமக்கு கேரண்டி கொடுக்கிறார். நீ நல்லா இருப்பேன்னு கேரண்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம செத்தா தான் என்ன செய்வாங்க? இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இயேசுனார் அப்படி கிடையாது. உயிரோடு இருக்கிற காலங்களெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாழ்நாளெல்லாம் ஜீவனெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். இதை விசுவாசிக்கிறீங்களா? என் ஜீவனெல்லாம் நல்லா இருப்பேன்ப்பா, நல்லா இருப்பேன்ப்பா, நல்லா இருப்பேன்ப்பா, எனக்கு ஒரு குறையும் வராது. அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா யோவான் 4:10 வாசிக்கிறோம். யோவான் 10:4, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா. 10:11 வாசிங்கம்மா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகளுக்காக ஜீவனே கொடுக்க ரெடியா இருக்கிறார். யெகோவா ரூவா,
அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நமக்காக தான் உயிரே கொடுக்க ஆயத்தமாக இருக்கு. எதையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. பக்கத்தப்பா சொல்லுங்க, இதுதாங்க நம்ம ஆண்டவர், இதாங்க நம்ம ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதில் நமக்கு ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை? யோவான் 10:4 வாசித்தோம் இல்லையா? வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. என்ன செய்யணுமா? நம்ம அவர் பின்னாடி போகணும், மேய்ப்பன் பின்னாடி போகணும், அவரை உண்மையாக பின்பற்றணும். அவர் சொல்கிறத கேட்டு நடந்தா தேவன் நமக்கு ஏகவா ரூவாவாக நல்ல மேய்ப்பராக இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு யாருங்க? கர்த்தருக்கு யாரு? ஏகோவா ரூபா, ஏகோவா ரூபா. ஹல்லேலூயா. கர்த்தர் யாரு? எனக்கு மெய்ப்பர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த நிறம் என்ன நிறம்னா நீல நிறம். நீலம், நீலம் நிறம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் பின்பகுதி. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியான கர்த்தர், யெகோவா ரஃபா. நீல நிறம் தேவனுடைய எந்த குணாதிசயத்தை சொல்லுகிறது? யெகோவா ரஃபான்னு சொல்லுகிறது. யெகோவா ரஃபா. அவர் யாரு? நம்முடைய பரிகாரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பரிகாரி. அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு பரிகாரி. உண்மைதானா? பரிகாரம்னா என்ன? பரிகாரி என்பதற்குரிய பொருள் என்ன? பரிகாரி என்று சொல்வதற்குரிய பொருள் என்ன? டாக்டருங்க அவரு. யாரு? டாக்டர், மருத்துவர். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே அகில உலகங்களையும் மிகச்சிறந்த மருத்துவர் யாருன்னு சொன்னா இயேசு போல பெரிய டாக்டர் உலகத்தில் எவருமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சிலர் சொல்லுவாங்க ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இயேசுநாதர் எல்லாத்துக்கும் மேலான ஸ்பெஷலிஸ்ட் அவர் தான். அவர் எந்த வியாதியையும் சுகமாக்க முடியும், எந்த நோய்களையும் நீக்க முடியும், அற்புதத்தை செய்ய முடியும். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இயேசுவானவர் சரீரம் சார்ந்த பிரச்சனைகளையும், மனம் சார்ந்த பிரச்சனைகளையும், உணவு சார்ந்த பிரச்சனைகளையும், ஆவிக்குரிய பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றி சுகப்படுத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஏனென்றால் அவர் யெகோவா ரஃபா, நம்முடைய பெரிய டாக்டராக என்ன அவர் இருக்கிறார். இயேசு பூமியில் இருந்தபோது அவர் தன்னை வெளிப்படுத்தினார். எங்கும் யாரையும் சுகமாக்குகிறவராக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவராலே எல்லா ஜனங்களும் சுகமாக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இன்றைக்கும் ஆண்டவர் அந்த சுகமாக்குகிற குணமாக்குகிற காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எப்படி யெகோவா ஈரே அவரை நம்ம அனுபவிப்பதற்கு விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அவசியமாக இருக்கிறதோ, யெகோவா ரூவா அவரை அனுபவிப்பதற்கு அவரை பின் செல்லுவது நமக்கு அவசியமாக இருக்கிறதோ, அதே போல இந்த காரியத்தை யெகோவா ரஃபாவுடைய அந்த சுகமளிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்கிறது? இருக்கத்தான் செய்கிறோம். தேவன் நம்மை குணமாக்குவார், குணமாக்கி கொண்டே இருக்கிறார், குணமாக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அனைவரும் கேள்வி கேட்பாங்க, அந்த காலத்தில் போல இந்த காலத்தில் அதிகமாக சுகம் அளிக்கிறதெல்லாம் இல்லையே அப்படி சொல்லுவாங்க. இல்லாமல் இல்லை, இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை உரிமை பாராட்டுகிறவர்களாம் கிடையாது. இப்போ
ஒரு காலத்தில் தேவன் மேலே விசுவாசம் வைத்து தேவ சமூகத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்ட ஏராளமானவர்கள் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய அந்த குணமாக்கும் வல்லமையை இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை. நீங்கள் விசுவாசித்து பாருங்க, தேவன் உங்களை குணமாக்குறீங்க பார்ப்பீங்க. ஆண்டு சோத்திரம் உண்டாவதா. அவர் எவ்வளோ பெரிய மகிமையான காரியங்கள் நமக்கு செய்திருக்கார் பாருங்க. நம்ம குணமாக்குறதுல தேவன் எவ்வளவு அக்கறையா இருக்கிறார், எவ்வளவு அக்கறையா இருக்கிறார். 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவனானவர் சபையிலே சபையிலே, அப்ப சர்ச்சில் தேவன் செய்கிற காரியங்கள் என்ன? சபைகளே. சபைங்கிறது வந்து போகிற இடம் அல்ல. சபை என்பது தேவனுடையதான சரீரம், தேவன் உலாவுகிற இடம், பரிசுத்தவான்கள் உருவாக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் என்னெல்லாம் வச்சிருக்கிறார் பாருங்க, வாசிங்க மறுபடியும். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், அப்போஸ்தலர், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்களையும், போதகர்கள், பின்பு அற்புதங்களையும், அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். பாருங்க, ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். சபையில நமக்காக தேவன் யாரெல்லாம் வச்சிருக்கிறார், எதெல்லாம் வச்சிருக்கிறார்? அப்போஸ்தலர் வச்சிருக்கிறாரு, தீர்க்கதரிசி வச்சிருக்கிறாரு, மேய்ப்பர் வச்சிருக்கிறாரு, அற்புதங்களை வச்சிருக்கிறாரு, குணமாக்கும் வரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக வச்சிருக்கிறாரு குணமாக்கும் வரத்தை? எதுக்கு வச்சிருக்கிறாரு? எதுக்கு வச்சிருக்கிறாரு? நம்மை குணமாக்குவதற்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சபைக்கு வரும்போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். இந்த சபைக்கு போறேன், ஆராதனைக்கு போறேன், எனக்கு வியாதி சுகமாகும். உடம்பு சரியில்லை சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லுவோமா? எங்க சொல்லுங்க. உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகலன்னு சொல்லுவோமா? முதல்ல போய் டாக்டரை பாருன்னு சொல்றோமா இல்லையா? இந்த பரம டாக்டர்கிட்ட வாப்பா, அந்த பெரிய டாக்டர்கிட்ட வாங்க. அப்ப சபைகளை ஆண்டு வச்சிருக்கிறாரா, அற்புதங்களை வச்சிருக்கிறாரு, குணமாக்கும் வரங்களை வச்சிருக்கிறார். இந்த வரம் கிரியை செய்யும் எப்பொழுதுன்னு சொன்னா, விசுவாசத்தோடு நாம் தேவனை அணுகும் போது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்ப சபைக்கு என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தோடு வந்தா வியாதி சுகமாகும். தேவன் அற்புதங்களை செய்வார். அற்புத சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அவருக்கு பேரு யெகோவா ரஃபா. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு காலத்தில் விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட, பாஸ்டர் நாங்கள் இந்த பொருள் வாங்கியிருக்கோம் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க அப்படிமா. ஒரு சகோதரி சொன்னாங்க, இது நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொல்கிறேன், பாஸ்டர் கிரைண்டர் வாங்கியிருக்கோம் பாஸ்டர், ஜெபம் பண்ண வாங்க. இது விசித்திரமாக பார்க்குறீங்கன்னா, பாஸ்டர் கிரைண்டர் வாங்கியிருக்கோம் பாஸ்டர், ஜெபம் பண்ண வாங்க. நாங்களும் போவோம், அதை ஆசிரியத்து ஜெபம் பண்ணிட்டு வருவோம். என்ன பொருள் வாங்கினாலும் எந்த ஒரு காரியமானாலும் ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா ஜெபிக்கிறதுல அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஜெபிப்பதிலே அவ்வளோ மேன்மை இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி ஜனங்களுக்குள்ள என்ன சொன்னால் அந்த எண்ணமே கிடையாது. பாஸ்டர் வர்றாரா, ஒரு காஃபியை கொடுப்போம், ஒரு டீயை கொடுப்போம், போயிட்டு ஒரு பிரைஸ்லாம், பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, ஓகே பாஸ்டர் பிரைஸ்லாம். இதுக்கா பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு? பக்கத்தில் சொல்லுங்க, இதுக்கா பாஸ்டர் தேவை, இதுக்கா பாஸ்டர் நமக்கு தேவை, இதுக்கா தேவனுடைய ஊழியக்காரங்க தேவை, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தேவை இல்லை. அதுக்கு நம்ம சொந்தக்காரன் போதும், ஃப்ரெண்ட்ஸு போதும், அதுக்கு பாஸ்டர் வர வேண்டிய அவசியமே இல்லை. யாக்கோபில் அழகாய் சொல்லி இருக்கிறது 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. யாரை அழைக்கணுமா?
பாஸ்டலையே அழைக்கணும். அப்புறம் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி என்ன பூசுவாங்க? அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஜெபம் பண்ணுவாங்க. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால், பாவம் செஞ்சு மாட்டிக்கிட்டானாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. வர மாட்டேங்குதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. இது ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சும்மா குணமளிக்கும் வரம் சும்மா இல்லை, அது நமக்காக, நாம் வியாதி நீங்கி ஆரோக்கியமா இருப்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. அப்ப என்ன செய்யணும்? சபைக்கு வரும்போது அந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி வர வேண்டும். ஒருவேளை முடியாத நிலையில் இருக்குமானால் தேவ ஊழியர்களை அழைத்து நாம் ஜெபிக்கும் போது அதில் அற்புதம் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் கேட்பாங்க, நீ என்னப்பா பண்ண, என்ன பண்ணியா? சில சமயம் கேட்பாங்க, ஏன் தப்பு தான்டா பண்ணியா, போகக்கூடாதுக்கு போனியா, செய்யக்கூடாது செஞ்சியா? ஆமாம் நான் செஞ்சிட்டேன். ஆண்டோட ஒரு மன்னிப்பு கேளு. ஜெபம் பண்ணால் சுகமாயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோமோ இறக்கம் கிடைக்கும், சுகமாயிரும். அல்லேலூயா. ஆமென். ஆக அந்த நிலைகளிலே கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? அப்படிப்பட்டதான நிலைகளே தேவன் நம்ம இருக்கிறார். யெகோவா ரஃபா, அவர் குணமாக்குகிற தேவன். ஆக நான் சுகமாக இருக்கணும். நமக்கு இந்த உணர்வு நமக்குள் இருக்கணும். நாம் எப்பொழுது நம்முடைய வியாதிகள் நீங்கி சுகமாகிறோம் என்று சொன்னால், விசுவாசத்தோடு தேவனை தேடி வரும்போது, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க அழைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அற்புதம் நடக்கும். நாம் சுகமாக இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 7ல் 5 மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கலான்னு யோசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு காரியம், மஞ்சள் நிறம். அதற்கு வசனம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய குணாதிசயம் என்ன? எசேக்கியேல் 48 அதிகாரம் 35வது வசனம். சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். யெகோவா ஷம்மா. கர்த்தர் நம் கூட இருக்கிறார். கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். மஞ்சள் நிறம் அது தேவனுடைய இன்னொரு காரியத்தை, நாமத்தை நமக்கு சொல்கிறது. கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப தேவன் நம் கூட இருக்கிறார். கர்த்தர் நம் கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் இந்த குரல் கேட்கவே கூடாது. ஒரு நாள் கேட்கக்கூடாது. கர்த்தர் என்னோட இருந்தால், கர்த்தர் எங்களோட கூட இருந்தால், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. தேவன் அழகா சொல்லிட்டாரு, அவருடைய நாமம் யெகோவா ஷம்மா. கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். என்னைக்கு நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டையோ அன்றைக்கே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை. ஆண்டவர் அப்படி செஞ்சாரா இல்லையா? கூடவே இருந்தாரா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார். மத்தேயு 28 அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஒரு ஆமீன் வர மாட்டேங்குதா? இந்த இப்போ பிரச்சனை என்ன வருதுன்னு சொன்னால், தேவன் எங்களோடு கூட இருந்தால் இந்த பிரச்சனை வருதே இல்லை, அந்த இடத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இவங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லவர் நம்மோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தேவனோடு இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியமான. நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்களா? அவர் கூட தான் வர்றாரு. அதை அங்கீகாரம் பண்ண வேண்டும்.
நம்மோடு கூட இருக்கிறதை நீ அங்கீகாரம் பண்ண வேண்டும், அதை உணர வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நாம் அங்கீகாரம் பண்ணி அதனால் உண்டாகிற மேன்மைகளை மகிமைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க அங்கீகாரம் பண்ணிட்டீங்க போதும், உங்க நட மாறிடும், பேச்சு மாறிடும், செயல்பாடு மாறிடும், எல்லாமே மாறிடும், எல்லாம் மாறிடும். கிதியோன் எங்களோடு இருந்தால் ஒரு பயத்தின் துணி, தயக்கத்தின் துணி, தோல்வியின் துணியாக இருந்தது அவருடைய வாழ்க்கையில். ஆனால் சில சோதனைக்கு பின்பதாக கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறதை அவன் அங்கீகாரம் பண்ணி கொண்டார். அப்புறம் அவன் நடையே வேற தான், அவன் நடையே வேற தான், அவன் நடைய வேற, அவன் பேச்சே வேற, அவனுடைய செயல்பாடே வேற. அல்லேலூயா. கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். அல்லேலூயா. எல்லாம் மாறி போச்சு பாருங்க. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட வருகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் சத்துருவை சங்கரிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் எதை செய்ய முடியக்கூடிய அந்த பலன் அவனுக்குள்ளே வந்து விட்டது. தாவீது சின்ன பையன்தான், யுத்தத்தில் அவனுக்கு பெரிய அளவில் பயிற்சி ஒன்றும் இல்லை தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே தங்கி இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் மேலே தங்கி இருந்தார். ஒரு முறை சிங்கம் வந்தது, கையால் பிடிச்சு போட்டான். ஒரு முறை கரண்டி வந்தது, மட்டும் போட்டான். இவ்வளவு பெரிய கோழியாச்சு எனக்கு முன்பதாக ஏமாத்திரம். அல்லேலூயா. எதையும் ஜெயிக்க நம்மால முடியும், எதையும் மேற்கொள்ள நம்மால முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஏன் என்று சொன்னால் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீ நம்பலைன்னா இந்த இடத்த விட்டு போயிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் புறப்பட்டு போற வீணாயிரு. உங்களோட தான் இருக்கிறார். நம்ம விசேஷமானவர்கள். எதனால் விசேஷமானவர்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் விசேஷமானவர். அல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் அங்கீகாரம் பண்ணி கொண்டார். நம்முடைய செயல்பாடு மாறும், பேச்சு மாறும், நம்முடைய திறமை மாறும், எல்லாம் மாறும். ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள என்ன செய்ய இருக்கும்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை உணர்ந்து கொண்டால் நீ சும்மா இருக்க மாட்டாய். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை நினைத்து விட்டால் நீ சோர்ந்து போக மாட்டாய். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை உணர்ந்து கொண்டால் நீ பெரிய காரியங்களை நீ சாதிக்கிறவனாய் இருப்பாய். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். வானவனின் 7 நிறங்களுக்கு ஒப்பாக தேவனுடைய 7 குணாதிசயங்களிலே 5 பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய தேவனாக அவர் நமக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மாவாக நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுதி நாம் ஜெபிக்க போகிறோம். Glory to Father, 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 glory to Father. Glory, 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 glory. Glory to God, glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் அப்படி பாருங்க, கர்த்தர் அப்படி பாருங்க. அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, சித்தம் வச்சிருக்கிறாரோ, அது ஒரு குறையில்லாமல் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யெகோவா ரூவா, யெகோவா ரூவா. அவர் யெகோவா ரூவா. அவர் என்னுடைய மேய்ப்பர், என் மேலே கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர், என் தேவை சந்திக்கிறவர், என் நல்வாக்கைக்காக அவர் கரிசனையாக இருக்கிறவர், என் சத்துருக்கு முன்பதாக என் தலையை உயர்த்துகிறவர், என் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறவர்.
யெகோவா ரஃபா, சுகம் கொடுக்கிறவர், குணமாக்குகிறவர், நானே உன் பரிகாரியான கர்த்தர். நீ விசுவாசித்தால் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வாய். விசுவாசித்தால் வியாதியோடு இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை பரிபூர்ண சுகத்தை தர உண்மையிலவராய் இருக்கிறார். யெகோவா 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 ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மாவ, யெகோவா ஷம்மாவ, கூடவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. நீ ஒன்றை பார்க்காத, நீ ஒன்றை பார்க்காத, ஒன்றை பார்க்காத, உன்னுடைய திறமையை பார்க்காத, உன்னுடைய ஞானத்தை பார்க்காத, உன்னுடைய படிப்பை பார்க்காத, உன் சரத்தினுடைய நிலையை பார்க்காத, கர்த்தரை பார். ஹல்லேலூயா. உன் பலவீனங்களை எல்லாம் மாற்றி தன் பலத்தோடு உனக்குள்ளே கிரியை செய்ய இந்த ஆண்டவர் வல்லவராகவே இருக்கிறார். Shandala raga bala dala raga bala ba, hallelujah hallelujah hallelujah, shamarada la raga manada la raga ba. கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஷக்மகர தல ரக பல பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். ஷக்கபர தல ரபா பா. அந்த தேவன் எனக்கு எல்லாமா இருக்கிறீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இக்கமான தல ரக பா. தேவ திட்டத்துக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. என்னுடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர். என்னுடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர். என்னுடைய பரம வைத்தியராக டாக்டராக இருந்து என்னை குணமாக்குகிறவராக இருக்கிறீர். என்னோட கூட இருந்து என்னை சாதிக்கிறவனாக கர்த்தர் மாற்றுகிறீர். ஷபரதல ரஹபரபா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இக்கபரதல ரஹபல தியா ரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஷபரதல ரஹபல தியா ரதல ரஹபா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, கர்த்தர் 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 யெகோவா ரஃபா என்று விசுவாசிக்கிறார்களோ, ஹல்லேலூயா, அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. தெய்வீக சுகம் ஒவ்வொருவரை ஆளுகை செய்வதாக. ஷகபரதல ரகபல தியா ரபா, அமரதல ரகபல தியா கபரஷதல ரபா. ஹல்லேலூயா. நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர். அதை நாங்கள் அங்கீகாரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறவர் பெரியவர், சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமுடையவர், சகலத்தை செய்யக்கூடிய கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய ஜனத்தோடு கூட இருந்து உம்முடைய நாமத்தின்படியே, உம்முடைய குணாதிசயத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதமும் கிருபையும் நிறைவாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.